ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் பேச்சுவார்த்தை நடந்திருந்தது. 2ஆம் கட்ட பேச்சுவார்த்தை இஸ்தான்புல்ல வச்சு பிரிசனர் எக்ஸ்சேஞ்ச் லார்ஜ் ஸ்கேல் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது போல. ஸோ அதுக்கான ஸ்டெப்ஸ் இப்ப நடக்க ஆரம்பிச்சிருக்கு. இது செவரல் ஸ்டேஜா தான் இது நடக்கும். செகண்ட் ரவுண்ட் டாக்ஸ்ல கட்டமா வந்து பாத்தீங்கன்னா பிரிசனர் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிறாங்க. அதிகமா காயம் அடைந்தவர்கள், அதுக்கப்புறம் 25 வயசுக்குள்ள இருக்கிறவங்க. ஸோ இவங்கள வந்து பாத்தீங்கன்னா எக்ஸ்சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. டீடைல்ஸ்லாம் கொடுக்க முடியாதுங்க. ரொம்ப காம்ப்ளிகேட் இருக்குதுங்க. அவ்வளோ சீக்கிரத்துல எதுவும் பண்ணிட முடியாது. வெரிஃபை பண்ணி தான் தரணும். ஏன்னா, சித்திரவதை பண்ணியிருக்கிறாங்க ரஷ்யா. பயங்கரமான சித்திரவதை. சொல்ல முடியாத அளவுக்கு வயித்தெல்லாம் அச்சடிச்சு என்னென்னமோ செஞ்சுக்கிறாங்க. அப்படிங்கிறது போல வீடியோ பதிவு கண்கொண்டு பார்க்க முடியல. பல விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணிக்கிறாங்கன்னு ஆரம்பிச்சுட்டாங்க உக்ரைன் தரப்புலருந்து. ரஷ்யா என்னென்ன விஷயங்கள்லாம் சொல்ல போறாங்க அப்படிங்கிறத வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஏன்னா, இது அதிர்ச்சி குடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா, உக்ரைன் எப்படி டார்ச்சர் பண்ணியிருக்கிறாங்க, ரஷ்யா எப்படி டார்ச்சர் பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிற விஷயங்கள்லாம் வெளிய வரும். வந்துச்சு அப்படின்னா, இதுக்கப்புறம் பிடிக்கக்கூடிய நபர்களோட நிலைமை என்ன அப்படிங்கிறது அதுக்கேத்தபடி மாறும். அப்புறம் கையிருப்பு இருக்கக்கூடிய வீரர்களோட நிலைமை என்ன அப்படிங்கிற விகிதமும் மாறும். வெயிட் பண்ணி பார்ப்போம். இல்ல, காயமடைஞ்ச நபர்கள்லாம் எக்ஸ்சேஞ்ச் பண்றதுக்கு மறுத்துட்டாங்க உக்ரைன். சொல்லல. அது இன்னும் வெளிய கொண்டு வரல அப்படின்னா, இன்கேஸ் பிரச்சனை முடிஞ்சதுக்கு அப்புறம் எப்படியும் இந்த நெகோசியேஷன்ல நடக்கும். ஸோ அப்படி நடக்குதுன்னா என்ன சங்கதி அப்படிங்கிற போல கேள்விலாம் இருக்கு. உக்ரைன் ஜெயிச்சுட்டாங்கன்னா வேற கதையா இருக்கும். உக்ரைன் தோத்துட்டாங்கன்னா வேற கதையா இருக்கும். இதுக்கு பின்னாடி நெறைய லூப்ஸ் இருக்கு. எது எப்படியோ இப்போதைக்கு பிரிசனர் எக்ஸ்சேஞ்ச் அப்படிங்கிறது ஃபேஸா நடந்தாலும் நல்லதுக்கு தான் இருதரப்புலயும். இதுல வந்து பாத்தீங்கன்னா, ஜெலன்ஸ்கி அவர்கள் தரப்புல என்ன சொல்லிக்கிறாருன்னா, பூரா பொய்யுங்க. உக்ரைன் மீடியா வச்சுக்கிட்டு ரஷ்யா எப்பவுமே உக்ரைன் மீடியா சென்டர் பண்றதுனால உக்ரைனே வருது. அதனால உக்ரைனோட அதிபரான ஜெலன்ஸ்கி அவர்கள் என்ன சொல்றாருன்னா, இந்த ரஷ்யா பொய் சொல்றாங்கன்னு ஏகப்பட்ட மிஸ்இன்ஃபர்மேஷனா பரப்புறாங்க அப்படிங்கிறது போல. எங்க மீடியாவே உங்க கண்ட்ரோல்ல தான் இருக்கு. பட் இருந்தாலும் எப்படிங்க ரஷ்யா மிஸ்இன்ஃபர்மேஷன் பண்றாங்க அப்படிங்கிற கேள்வி வருது இல்லையா? ரஷ்யா என்ன பண்ணிட்டாங்கன்னா, ஆயிரக்கணக்கான உடல்களை தினந்தோறும் கொண்டு வந்து ஃப்ரண்ட் லைன் நிப்பாட்டி வாங்கிக்க அப்படிங்கிறத கொண்டு வந்து நிப்பாட்டிட்டு இருக்கிறாங்க. அதுக்கு வாங்க முடியாது, உறுதி செய்ய முடியாது அப்படிங்கிறது போலலாம் உக்ரைன் தரப்பு சொன்னதுனால, டோர ஓப்பன் பண்ணி என்னென்ன பிரஸ் ரிப்போர்ட்டர்ஸ் இருக்கிறீங்களா எல்லாரும் வாங்க. ஏன்னா அது வந்து பீஸ் ஜோன் அப்படின்னு சொல்லிட்டு சில காரிடோர்ஸ் இருக்கும். இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா, ஜாப்ரோசியா பகுதியில இருந்தது. இப்ப அங்க சண்டை நடக்க ஆரம்பிச்சுச்சு. அதனால தான் மேல பிரியான்ஸ்க் பகுதியில வச்சிருக்காங்க. ஏன்னா இப்ப பிரிசனர் எக்ஸ்சேஞ்ச்ல அந்த இடத்துல இந்த பெலரூஸ் ரஷ்யா பார்டர் அந்த பகுதியில நடந்துட்டு இருக்கு. இதுக்கு முன்னாடி வந்து பெலரூஸ்ல தான் நடந்தது. இப்போ வந்து பண்ணா பிரியான்ஸ்க் பகுதியில நடக்குது அப்படின்னு கூட சொல்றாங்க. இப்ப அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா பீஸ் ஜோன் இருக்கும். 2 தரப்புலயும் தாக்கிக்க மாட்டாங்க அந்த இடத்துல. ஸோ அப்ப அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா டோரை ஓபன் பண்ணி விட்டு எல்லா மீடியாக்கள் வாங்க வந்து பாருங்க. இதெல்லாம் நீங்களே வெரிஃபை பண்ணுங்களேன் அப்படிங்கிறதோட வந்து பாத்தீங்கன்னா வெரிஃபை பண்றதுக்கு விட்டாங்க. இல்ல நெதர்லாண்டை சேர்ந்த ஒரு இன்வெஸ்டிகேட்டிவ் ஜேர்னலிஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா வெரிஃபை பண்ணிட்டு ஆமாங்க இதெல்லாம் உக்ரைனோட தான் ஏத்துக்க மாட்டாங்க அப்படிங்கிறதோட பல இன்ஃபர்மேஷன் வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அது போல வர்றதுனால ஜெலன்ஸ்கி அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா பூரா மிஸ்இன்ஃபர்மேஷனுங்க அப்படிங்கிறாங்க. வெரிஃபை பண்ண வேண்டியதானுங்க. அதான் டோர் கொண்டு வந்து திறந்து காட்டுறாங்கல்ல. பார்த்து முன்னாடியே உட்காந்து எது ஆகும், எது ஆகாதுன்னு செக் பண்ணி வாங்கிக்க வேண்டியதானே. அது மட்டும் நகி அப்படின்னா அப்புறம் எப்படி அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. எது எப்படியோ. இப்போ உக்ரைன் வந்து பாத்தீங்கன்னா, மிக பெரும் அளவுல சிக்கல்ல இருக்கிறாங்க அப்படிங்கிறது மட்டும் புரிஞ்சுக்க முடியுது. எதுனாலும் ஃபேஸ் வந்து ஆரம்பிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்ப அடுத்தது ஜெலன்ஸ்கி அவர்கள் பல ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருக்கிறார். அதுல அடுத்த மிக முக்கியமான ஸ்டேட்மெண்ட் அப்படின்னா, இந்த ரஷ்யா இந்த பிரச்சனையில ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு என்ன அப்படின்னா, புட்டின் அவர்கள் ஜெயிக்கணும்னா இதுதான் வழி. இந்த பிரச்சனைய ஸ்டாப் பண்ணாம இழுத்துக்கிட்டே இருக்கணும் ஜவ்வு மிட்டாய் மாதிரி. அப்படி நடந்தது அப்படின்னா, மேற்குலக நாடுகளே ஒரு கட்டத்துக்கு மேல வெறுப்பாய் விட்டுருவாங்க. உதவ மாட்டாங்க. ஸோ அது போல ஒரு சூழ்நிலைய உண்டாக்கணும். அப்போ அந்த டைம்ல வந்து பார்த்தீங்கன்னா, இது போல மிஸ்இன்ஃபர்மேஷன் இதெல்லாம் செஞ்சாங்கன்னா, இந்த உக்ரைன் வீக்கா இருக்கும். அந்த டைம்ல வந்து முழுசா எடுத்துக்கலாம். அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல வந்து பார்த்தீங்கன்னா, ரஷ்யா இருக்கிறாங்க. அதுதான் அவங்களோட வெற்றிக்கான வழி. இதுக்கு எதிரா வந்து பார்த்தீங்கன்னா, உலகமே ஒருங்கிணைஞ்சு உக்ரைன் பக்கத்துல நிக்கணும். நியாயத்தின் அடிப்படையில நிக்கணும். அது இல்ல. அது நின்னுச்சுன்னா தான் ரஷ்யா தோப்பாங்க. இல்லைன்னா ரஷ்யா ஜெயிக்கிறதுக்கான வழி இதுதான். எங்களுக்கு சப்போர்ட் கிடைக்கிற வரைக்கும் நாங்க தோக்க மாட்டோம் அப்படிங்கிறத உக்ரைன் தரப்புன்னு சொல்லிக்கிறாங்க. இது இங்க இருக்கக்கூடிய விஷயம். இந்த டைம்ல வந்து பார்த்தீங்கன்னா, நேட்டோவோட சீஃப் இருப்பார் இல்லையா? செக்ரட்டரி ஜெனரல் மார்க் ரூத்தே அவர்கள். ஸோ அவரு தரப்புல இருந்து என்ன ஸ்டேட்மெண்ட் வந்திருக்குன்னா, அடுத்த 5 வருஷம் தான். எல்லாம் தயாராயிக்குங்க. எல்லாம் ரெடி ஆயி ப்ரிப்பேர்டா இருந்துக்குங்க. அடுத்த 5 வருஷத்துல ரஷ்யா வந்து அட்டாக் பண்ணுவாங்க அப்படிங்கிறது போல, அவரு தரப்புல இருந்து ஸ்டேட்மெண்ட் குடுத்தோனே விக்டர் ஆர்பன் அவர்கள் ஹங்கேரியோட பிரைம் மினிஸ்டர் அவர் தரப்புல சும்மா இருங்கப்பா.
ரஷ்யா ரொம்ப வீக்கா இருக்கிறாங்க மிலிட்டரிலி. உக்ரைனையே ஜெயிக்க முடியல. நம்ம கூடலாம் சண்டைக்கு வருவாங்களா? சும்மா கம்முனு இருங்க. அப்படியே இருந்தாலும் உக்ரைன் தாண்டி தானே வருவாங்க. ஸோ அதனால அப்பலாம் வருத்தப்படாதீங்க அப்படின்னு உள்ள ஹங்கேரியோட விக்டர் ஆர்பன் அவர்கள் பிரைம் மினிஸ்டர் அத அப்படியே ஆஃப் பண்ணிட்டார் செய்திய. பட் ஆனா நேட்டோவோட செக்ரட்டரி ஜெனரல் வழக்கம் போல ஒரு 3 மாசத்துக்கு ஒரு தடவ இது போல செய்திகள் சொல்றத நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ அந்த ரேஞ்சுல இதையும் எதிர்பார்த்துக்கலாம். இப்ப அடுத்தது ஜெலன்ஸ்கி அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா, எங்களுக்கு ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் வேணும். அதிக அளவுல வேணும். அமெரிக்கா எங்களுக்கு உதவி செய்யுங்கள் அப்படிங்கிறது போல வந்து பண்ணா, திருப்பியும் அமெரிக்கா சைடுல போயிருக்காங்க. இவங்க தான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா, பேட்ரியாட் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் வேலை செய்யலன்னாங்க. வீடியோ ஆதாரத்தோட நம்ம சேனல்லாம் பார்த்தோம். அது போல விட்டுட்டு இருந்தாங்க உக்ரைன் தரப்புலருந்து. இப்ப திரும்பவும் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம்க்கு வந்து பார்த்தீங்கன்னா, அமெரிக்கா கிட்ட போனா எப்படி? அது மட்டும் இல்லாம, எங்களுக்கு குடுக்க வேண்டிய ஆயுதங்கள், அதாவது 20,000க்கும் மேற்பட்ட ஆயுதங்கள மிடில் ஈஸ்ட்க்கு ரீடைரக்ட் பண்ணிட்டாங்க அமெரிக்கா. அப்படிங்கிற குற்றச்சாட்ட தூக்கி வைக்க, இதுக்கு இஸ்ரேல் தரப்புல இருந்து ஓடோடி வந்து இஸ்ரேலோட அம்பாசிடர் உக்ரைனுக்கு அலோகேட் பண்ணியிருப்பாங்க இல்லையா? அவங்க என்ன சொல்லிக்கிறாங்கன்னா, இங்க பாருங்க பேட்ரியாட் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் எங்க கிட்ட இருக்கிறது நாங்க உங்களுக்கு குடுத்துருக்கோம். 1990 காலகட்டங்கள்லயே வாங்கி நாங்க வச்சிருந்தோம். அதுவும் ஸ்டோரேஜ்ல வச்சிருந்தோம். நீங்க வேணும்ன்றதுனால நாங்க உங்களுக்கு ரீடைரக்ட் பண்ணிக்கிறோம் பாத்துக்கங்க. அப்படிங்கிற போல அவங்க தரப்புல இருந்து கன்ஃபார்ம் பண்ண. ஏகப்பட்ட விஷயங்கள் போயிட்டு இருக்கு. ஏன்னா இஸ்ரேலுக்கே இங்க பிரச்சனையா இருக்குது. ஆயுதங்கள் வேணும், சண்டை எந்நேரம் வருமா அப்படிங்கிறது போல இருக்கு. ஏன்னா இப்போ திரும்பவும் ட்ரம்ப் அவர்களும், நெத்தன்யாகு அவர்களும் பேசிக்க போறாங்களாமா. இந்த ஈரான் வந்து பாத்தீங்கன்னா தொடர்ந்து என்ரிச் பண்ணும்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஆனா அமெரிக்கா வந்து பாத்தீங்கன்னா கூடாது அப்படிங்கிறது போல பேசியிருந்தாங்க. பேச்சுவார்த்தைங்கிறது கொஞ்சம் தோல்வியில அடையும் போல தெரியுது. இதுக்கு நெத்தன்யாகு அவர்கள்ட்ட பேசும்போது இல்ல, ஈரான்ங்கிறது பெர்மனன்ட்டா என்ரிச் பண்றது நாங்க ஒருபோதும் ஒத்துக்க மாட்டோம் அப்படிங்கிறத நெத்தன்யாகு அவர்கள் தரப்பு வந்து ஸ்ட்ராங்கா இருக்காங்க. இந்த பிரச்சனைங்கிறது கொஞ்சம் சீரியஸ் ஆகும். இவங்க 2 பேரும் பேச்சுவார்த்தைக்கு அப்புறம் என்ன மாதிரியான ரிசல்ட்ஸ் வருது அப்படிங்கிறது பார்த்தரலாம். அப்புறம் போன பதிவுல வந்து பார்த்தீங்கன்னா, நான் சொல்லியிருப்பேன். இந்த டைம்லலாம் ரீச் ஆயிருப்பாங்க அப்படிங்கிறது போல. அதே போல அவங்க வந்திருக்காங்க. இஸ்ரேல் தரப்பு வந்து பிடிச்சுட்டாங்க. அதாவது காசாவோட அந்த வரையறுக்கப்பட்ட பகுதிக்கு முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா, இஸ்ரேல் வந்து புடிச்சுட்டாங்க. இப்ப பிடிச்சு அவங்க எல்லாத்தையும் டீடெயின் பண்ணி உடனே அனுப்பிருவாங்களாம். அதாவது ஒரு கப்பல், இந்த ஃப்ரீடம் ஃப்ளோட்டிலா ஒரு கப்பல வந்து வேணா புடிச்சிடலாம். ஓகேங்களா? இப்போ துனிசியால இருந்து பஸ்ஸா ஏறிட்டாங்க. நாங்க நேரா காசாவ நோக்கி பயணம் அப்படிங்கிறது போல. அதாவது ஒரு ஷிப்பா பிடிக்கலாம். இப்போ 3000 ஷிப் கிளம்பிருச்சுன்னு வச்சுக்கங்க காசாவ நோக்கி. 3000 ஷிப்பையும் பிடிக்கிறாங்க. 3000 ஷிப்லயும் ஒரு ஷிப்புக்கு 50 பேர் போறாங்கன்னு வச்சுக்கங்க. இப்ப கணக்கு போட்டு பாத்துங்க. அவங்கள திரும்பி இஸ்ரேல் பிடிச்சு வெரிஃபை பண்ணி அங்கிருந்து திருப்பி அந்தந்த நாடுகளுக்கு அனுப்புறாங்க தெரியுமா? இதுலயே திவால் ஆயிருவாங்க இஸ்ரேல். ஒரு வேளை இது நடந்துச்சுன்னா மிகப்பெரிய திவால் ஆயிருவாங்க. ஏன்னா அகிம்சை வழியில போராடுறது. எக்கனாமிக்கலி திவால் ஆயிருவாங்க. சோ இது போல 3000 டைம் ரிப்பீட் அடிச்சிருச்சுன்னு வச்சுக்கோங்க. அவங்களே வேணாம்ப்பா இந்த பதிய நீங்களே வச்சுக்கங்க அப்படின்னு சொல்லிட்டாலும் ஆச்சரியப்படுறதுக்குல. கடைசியில அகிம்சை வழியில வந்து பாத்தீங்கன்னா, இந்த பாலஸ்தீன் மக்களுக்காக மக்கள் இறங்கி இருக்கிறாங்க. அதாவது துனிஷியால இருந்து பஸ்ஸா கிளம்புறாங்க. அடுத்தது எத்தனை கப்பல்கள், படகுகள் போதோ தெரியல. ஆனா இப்ப நடுவுல வந்து பாத்தீங்கன்னா லிபியா இருக்கு. அதாவது இந்த ஆப்பிரிக்கால சொல்ல வரேன். இந்த லிபியான்றது ஒரு சிக்கல். ஏன்னா இந்த அல்ஜீரியா, கீழ மாலி, நெறைய நாடுகள் இதுக்கப்புறம் கிளம்புனாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல. இப்போ ஏன்னா இவங்க டைரக்ட்டா இஸ்ரேல் குடுத்துருக்காங்க அப்படின்னா, ஒத்துக்கிறாங்க அப்படின்னா, அப்புறம் ரஷ்யா அதுக்கேத்த மாரி ஏதாவது செய்வாங்க இல்லையா? ரஷ்யாவோட கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கக்கூடிய பகுதிகளையும் நம்ம பார்க்க வேண்டியதா இருக்கு இல்லையா? ஏன்னா அங்கிருந்து ஏதாவது ஆளுகள் போவாங்களா அப்படிங்கிற எ எஜிப்ட் தரப்புல இருந்து இப்போதைக்கு நாங்க யாரையும் அலோவ் பண்றதா இல்லன்னு சொல்லிக்கிறாங்க. பட் ஆனா ஒன்ஸ் ஸ்ட்ராங் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க என்ஜிஓஸ் அப்படின்னா, யாரால கட்டுப்படுத்த முடியும்? அப்படிங்கிற கேள்வி இருக்கு. இங்க நடுவுல வந்து பார்த்தீங்கன்னா, லிபியா இருக்கு. ஸோ இந்த லிபியால ட்ரிப்போலி அதாவது வந்து பார்த்தீங்கன்னா, யுனைட்டட் நேஷன் இந்த கவர்ன்மெண்ட் சாரி ஐநா சபை இருக்காங்க இல்லையா? ஸோ அவங்களோட செக்ரட்டரி கவுன்சில் அங்கீகாரம் பண்ணப்பட்ட ஒரு கவர்ன்மெண்ட் இருக்கு. ஒரு சின்ன பகுதி அவங்களோட கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கு. நம்ம மேப்ல கூட பார்த்துருப்போம். நம்ம சைடுல லோட் பண்ணி காட்டுறோம். அந்த ப்ளூ கலர்ல இருக்கிறது வந்து அங்கீகரிக்கப்பட்ட ஒரு அரசாங்கம். ரெட் கலர் இருக்கிறது ரஷ்யா சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு அரசாங்கம் வச்சுக்கோங்க. இப்ப அந்த அந்த ரெகக்னைஸ்டு கவர்ன்மெண்ட் இருக்கு இல்லையா? அந்த கவர்ன்மெண்ட்டுக்கு அகைன்ஸ்டா பயங்கரமான கலவரங்கள் நடந்துகிட்டு இருக்கு. அத நம்ம தொடர்ந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். 2, 3 மாசமாவே பார்த்துக்கிட்டு இருக்கோம். இப்ப அந்த கவர்ன்மெண்ட் பில்டிங்ஸ் எல்லாத்தையுமே ராடா அப்படின்னு இது உக்ரைனோட இது இல்ல. அங்க தனியா ஒரு அமைப்பு இருக்கு. ஸோ அது வந்து சீஸ் ஃபயர் போட்டிருந்தாங்க. இரு தரப்புலயும் தாக்கிக்க கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த சீஸ் ஃபயரை வயலேட் பண்ணி தாக்குதல் பண்ணிட்டு இருக்காங்க. மிக பெரும் அளவுல தீ விபத்துகள் ஏற்பட்டுகிட்டு இருக்கு. பயங்கரமான சண்டை நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிறது போல வீடியோ பதிவுகள் எல்லாம் ஷேர் ஆயிட்டு இருக்கு. ஸோ லிபியால எந்த நேரமும் ஆட்சி கவிழ்ந்துடலாம். யுனைடெட் லிபியாவா ஒற்றை லிபியா வந்துருச்சு அப்படின்னா கடாஃபி அவர்களோட ஆட்சி போல மலர ஆரம்பிச்சிருமா லிபியா அப்படின்ற கேள்வி இருக்கு. ஏன்னா இந்த ஆப்பிரிக்கா பக்கமே எடுத்து பார்த்துக்கிட்டீங்கன்னா
மாலி, நிஜர், புர்கினா ஃபேசோ அந்த வழியில வந்து இப்போ லிபியாவும் வருதா அப்படின்ற கேள்வி இருக்கு. ஏன்னா சாது. ஸோ இது எல்லாமே யுனைட் ஆகுது அப்படிங்கிறது போல புரிஞ்சுக்க முடியுது. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். அடுத்த சூடான். ஸோ இது எல்லாமே ஒரு லிங்க் ஆயிடுச்சு இல்லையா? ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். என்ன மாரியான ஒரு ரெவல்யூஷன் இந்த ஆப்பிரிக்கால வரப்போகுது. இதனால எந்த அளவுக்கு டெவலப் ஆக போகுது ஆப்பிரிக்கா அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்த்துடலாம். அடுத்தது திருப்பி இந்த ரஷ்யா, உக்ரைன் பிரச்சனைக்கே வந்துடலாம். ஸோ இந்த ரஷ்யா, உக்ரைன் பிரச்சனையில களத்துல அப்படின்னு வந்துட்டோம்னா மிக பெரும் அளவுல தாக்குதல் ரஷ்ய தரப்பு வந்து முன்னெடுத்துக்கிட்டு இருக்காங்க. அதுவும் தொடர்ந்து ஷெல்லிங் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. 50க்கும் மேற்பட்ட ஷெல்லிங், 60க்கும் மேற்பட்ட ஷெல்லிங் அப்படிங்கிறது போல தொடர்ந்து இந்த டொனஸ்க், லுகான்ஸ்க், அடுத்து ஜாப்ரோசியா இந்த பகுதியில பயங்கரமான தாக்குதல் நடக்குது அப்படிங்கிறது போல உக்ரைன் தரப்பு வந்து வீடியோ பதிவுகள், இமேஜஸ் எல்லாம் தொடர்ந்து விட்டுக்கிட்டு இருக்காங்க. சைட்ல அந்த கன்சாலிடேட்டடா உங்களுக்கு லோட் ஆயிருக்கும். அவங்க டெலகிராம் சேனல்ல ஷேர் பண்ணக்கூடிய விஷயங்கள். இதுல பெருமளவுல தாக்குதல் பண்றது ஸ்லவயான்ஸ்க், கிரமட்டார்ஸ்க், பக்ரோஸ்க். ஸோ இந்த பகுதியில் எலிமெண்ட். ஸோ இந்த பகுதியில் இருக்கக்கூடிய இடங்கள்லாம் வந்து பாத்தீங்கன்னா பயங்கரமா தாக்குதல் நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிறத உக்ரைன் தரப்புன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அடுத்தது அப்படியே களத்துல பாத்துட்டோம் அப்படின்னா ஒரு நாளையில மட்டுமே கடந்த 24 மணி நேரத்துல உக்ரைனோட ஆர்ம்டு போர்ஸோட ஜெனரல் ஸ்டாப் தரப்புல இருந்து ஸ்டேட்மெண்ட் வந்திருக்கு. கடந்த 24 மணி நேரத்துல 160க்கும் மேற்பட்ட தாக்குதல்கள் களத்தில் நடந்திருக்கு. காம்பேட் கிளாஷஸ் நடந்திருக்கு. இதுல ஆர்ட்லரி ஷெல்லிங், ஏரியல் தாக்குதல் எல்லாத்தையுமே மிக்சடு மசாலாவா போடுவாங்க. அதாவது அட்டாக்ஸ் இரு தரப்புலயும் மாறி மாறி கைகலப்புன்னு வச்சுக்கலாமே. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா 160 தடவை நடந்திருக்கு. இதுல 47 தடவை பக்ரோஸ்க் பகுதியில மட்டும் நடந்திருக்கு. இந்த பக்ரோஸ்க்கு சுத்தி இருக்கக்கூடிய வில்லேஜஸ்ல மட்டும் பெருமளவுல ஒரு பிரேக் த்ரூ ஆபரேஷன் பண்றதுக்கு ட்ரை பண்ணிக்கிறாங்க. இது போக இன்னும் பல விஷயங்கள் சொல்லிக்கிறாங்க. இல்ல ஹைலைட்டான விஷயம் என்னன்னா கர்ஸ்க் பகுதி, அதாவது சுமி பகுதி. ஸோ இந்த பகுதியில் அவங்க கர்ஸ்க் ஃப்ரண்ட்ங்கிறாங்க. ரஷ்யா எடுத்தீங்கன்னா சுமி ஃப்ரண்ட் அப்படிங்கிற சொல்லுவாங்க. அந்த பகுதியில மட்டுமே 25க்கும் மேற்பட்ட ஏரியல் குண்டுகளை டெலிவரி பண்ணிட்டு போயிருக்காங்க. அதாவது இந்த ஃபேப் வகை குண்டுகள். அதே போல ஜாப்ரோசியா பகுதியிலையும் ஃபேப் குண்டுகள் போட்டிருக்காங்க ரஷ்யா அப்படிங்கிற குற்றச்சாட்டுகள் வருது. ஸோ மிக பெரும் தாக்குதல் ரஷ்ய தரப்பு இருந்து எடுத்துக்கிட்டு இருக்காங்க இல்லையா? ஸோ இதனால சுமி பகுதியிலிருந்து இவாக்குவேஷன் பண்றதுல 900 மக்களை வந்து பாத்தீங்கன்னா நாங்க பண்ணியிருக்கோம் அப்படின்னு உக்ரைனோட மீடியாக்கள் தரப்பு வந்து ஸ்டேட்மெண்ட் வந்திருக்கு. இப்போ உக்ரைனோட அபிஷியல்ஸ் இருப்பாங்க இல்லையா? அவங்க வந்து உக்ரைனோட மீடியால பேட்டி கொடுத்துட்டு இருக்காங்க. லைவா போகக்கூடியது தான். உக்ரைனோட ஒரு சேனல் தான். உக்ரைன் நாட்டுக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு சேனல் தான். இதை வெரிஃபை பண்ணும். புதுசா வர நபர்களுக்கு தெரியாது இல்லையா? சொந்த காரணத்தினால தொடர்ந்து பாக்குறவங்களுக்கு தெரியும். ஸோ அதனாலதான் சொன்னேன். கையில வீடியோ பதிவுகளோட இருக்கும். ஒலினியா ஷம்யா அவர்கள். ஸோ இவங்க வந்து அபிஷியல். ஸோ இவங்க தரப்புல என்ன சொல்றாங்கன்னா, அந்த ஃபேமிலியா வாழ்றவங்க வந்து வரமாட்டேறாங்க. சுமியில இருந்து பெருமளவுல இவாக்குவேட் ஆக மாட்றாங்க. காரணம் என்ன அப்படின்னா ஆண்கள். ஒன்ஸ் வெளிய தலைய தென்பட்டுருச்சு அப்படின்னா அமெரிக்கா பத்திரமான இடத்துக்கு கூட்டிட்டு போறோம்னு சொல்லி டிசிசிக்கு அப்படியே பிரிச்சு கூட்டிட்டு போயிடுறாங்க. இதோட பிடிச்சிட்டு போயிடுறாங்க அப்படிங்கிற பயத்தினாலேயே வீட்டை விட்டு வெளியே வர மாட்டாங்களே. வீட்டுல என்ன சல்லடை போட்டு தேடினாலும் பெண்கள் அந்த அளவுக்கு பத்திரமா ஒழிச்சு வச்சிடறாங்க ஆண்களை. போல இவங்க தரப்புல இருந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஆண்களை பார்க்கவே முடிய மாட்டேங்குது சுமியில அப்படிங்கிற சொல்றாங்க. என்ன ஆனாலும் பரவாயில்ல, குண்டு போட்டு பத்துக்கிட்டாலும் பரவாயில்ல, என்ன சுட்டு தர மட்டும் ஆனாலும் பரவாயில்ல, வீட்டு வெளியே வர மாட்டோம் அப்படிங்கிற ஒழிச்சுக்கிறாங்க அப்படிங்கிற சொல்றாங்க. ஸோ பெருமளவுல ஆளுங்க வந்து சிலர் லாயலிஸ்டா இருப்பாங்க, சில நபர்கள் வெளியே வர மாட்டாங்க அப்படிங்கிற இவங்க தரப்புன்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அது ஆளுங்க பற்றாக்குறையா இருக்கு. அதனால இப்போ பெண்களை நம்ம மொபைல் யூஸ் பண்ணிட்டா என்ன? 18 வயசுக்கு மேல இருக்கக்கூடிய பெண்களே தயாரா இருங்க அப்படிங்கிறது போல. ஏன்னா இந்த அளவுக்கு வீர தீரமா இருக்காங்க. ஆண்களை விட மாட்டாங்க. மறைச்சு வச்சு ஏகப்பட்ட விஷயங்கள் பார்த்திருப்போம். துப்பாக்கி எட்டு வந்து சுடுற பெண்களை எல்லாம் நம்ம பார்த்திருக்கோம். வீடியோ பதிவுகள்லாம் தொடர்ந்து பார்த்திருக்கோம். இது போல வேலைகள் நிறைய நடந்துகிட்டு இருக்கு உக்ரைன்ல. அந்த காரணத்தினால பெண்களை மொபைலைஸ் பண்ணலாம் அப்படிங்கிறதோட உக்ரைன் ஒரு முடிவு எடுத்துக்கிறாங்க. ஆள் பற்றாக்குறை பயங்கரமா இருக்கு. இது எப்படி உக்ரைன் சமாளிக்க போறாங்க? அப்படி சமாளிக்க முடியலன்னா கண்டிப்பா ஃப்ரண்ட் லைன் கொலாப்ஸ் ஆயிரும். இது புடானா அவர்களே சொன்னாரு. 5 லட்சம் வீரர்கள்லாம் நம்ம தயார் பண்ணல அப்படின்னா நம்மளே போய் சரணடைஞ்சிடலாம். வேஸ்ட் அப்படிங்கிற ஒரு தரப்புன்னு சொல்லியிருந்தாரு. ஸோ ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. பட் ஆனா இது பண்ண முடியுமா? ஏகப்பட்ட மீடியாக்கள் ரீதியா அட்டாக்ஸ் ஜெலன்ஸ்கி அவர்களுக்கு வந்துகிட்டே இருக்கு. அதாவது இது மட்டும் கிடையாது. கீவோட மேயர் வந்து ஜெலன்ஸ்கி அவர்கள் ஊழல்வாதின்றது போல சொன்னதா 2 தடவை நம்ம சேனல்ல நான் திருப்பி அந்த செய்தி சொல்லிட்டு இருக்கேன் இல்லையா? இப்போ அரபுலக மீடியாக்கள்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஜெலன்ஸ்கி அவர்கள் இந்த புர்ஜ் கலிஃபால வந்து பாத்தீங்கன்னா $3 மில்லியன் நினைக்கிறேன். 3 மில்லியன் சம்திங். ஸோ அது வந்து பாத்தீங்கன்னா செலவு பண்ணி ஒரு இடம் வாங்கியிருக்கிறாரு அப்படிங்கிறது போல டெலிகாஸ்ட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இது பெருமளவுல வந்து பாத்தீங்கன்னா வைரல் ஆயிட்டு இருக்குது அந்த ஏரியால. என்னப்பா இது அப்படிங்கிற இதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா எஜிப்ட்ல ஒரு பங்களா ஜெலன்ஸ்கி அவர்களோட மாமியார் வீட்டுல வாங்கினாங்க அப்படிங்கிறது போல பார்த்தோம். கடைசியில இங்க எதுக்கு போய் எஜிப்ட்ல வாங்கினாரு, எப்படி வாங்கினாரு அப்படிங்கிற யோசனையில இருந்தோம்.
அப்புறம் தான் ஹமாஸ் வந்து பாத்தீங்கன்னா, கோடான கோடி நன்றிகள் ஜெலன்ஸ்கி அவர்களே அப்படின்னு கூட சொல்லியிருந்தாங்க. அது ஆயுதங்கள் பிளாக்ல வித்திருக்கிறாங்க ஹமாஸுக்கு. அவங்க ஆயுதங்கள் வாங்கினதுக்காக எஜிப்ட்ல இருக்கிற மாளிகையை ஜெலன்ஸ்கி அவர்களுக்கு கொடுத்துருக்காங்க. அதுவும் மாமியார் பேர்ல வாங்கி வச்சுக்கிறாரு. இந்த டாக்குமெண்ட்லாம் ஃபேக் அப்படின்னு கூட சொன்னாங்க. பட் இருந்தாலும் இது எப்படி லிங்க் ஆகுது பாருங்க. இப்ப புர்ஜ் கலிஃபால ஒரு மாளிகை வாங்கியிருக்காரு. ஒரு ஃப்ளோர் வாங்கியிருக்கிறாரு அப்படின்னா, எப்படி பில்லியன் கணக்கா வருது. இதுல ஒரு ஃப்ளோர வாங்காட்டி என்ன மில்லியன் குடுத்து வாங்க மாட்டாரா? அப்படிங்கிற கேள்விகள் வருது. அது அவரு காசு அவர் வாங்கிக்கிறாருங்க. உங்களுக்கு என்னங்க வந்துச்சு? அப்படிங்கிற கேள்வி இருக்கு. ஏன்னா, வீரர்கள் இறந்துட்டாங்க அப்படிங்கிறது கன்ஃபார்ம் ஆகாத வரைக்கும், அந்த வீரர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா, சேலரிங்கிறது போகும். இப்போ ஃப்ரண்ட் லைன்ல வரக்கூடிய அந்த கமாண்டர் இன் சீஃப் இருக்காரு இல்லையா? சிர்ஸ்கி அவர்கள். இவர் பதவி ஏற்கிறதுக்கு முன்னாடி ஒரு லிஸ்ட் கேட்டாரு. எவ்வளவு நபர்கள் இருக்காங்க ஆக்டிவா? எவ்வளவு நபர்கள் ஃப்ரண்ட்ல இருக்கிறாங்க அப்படிங்கிறது போல. 10,00,000 வீரர்கள் வந்து ஃப்ரண்ட்ல ஆக்டிவா இருக்கிறதா கணக்கு இருக்கு. சேலரிஸ் போயிட்டு இருக்கு. ஆனா ரியலா 10,00,000 பேர் இருக்காங்களா? ஆஹா! பண்ணிடலாம் அப்படின்னு கூட பார்த்தா 4,00,000 பேர் தான் இருக்காங்களாம். இப்ப 6,00,000 பேர் எங்கெங்க போனாங்க அப்படின்னு கேட்டா, அப்படி அப்படியே சைடுல மேல கீழ அப்படி பார்த்து ப்ராப்பரா ஆன்சர் வரல. இத வச்சு நான் என்ன ஆப்பரேஷன் பண்றது? அஃபென்சிவ் ஆப்பரேஷன் அப்படிங்கிறது போல சிஎஸ்கே அவர்கள் கேட்டாரு. ஒரு 5 மாசத்துக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா பார்த்திருப்போம். அப்ப அந்த 6,00,000 பேர்த்தோட சம்பளம் எங்கீங்க? அப்படிங்கிற கேள்வி வருது இல்லையா? அதனாலதான் 3000 பேர் கொடுத்தா வாங்க மாட்டேறீங்களா? அப்படிங்கிறதோட கேள்விகள் தான் பலதும் வந்துகிட்டு இருக்கு. எது எப்படியோ இதுக்கு பின்னாடி ஏகப்பட்ட உள்குத்துகள் இருக்கு. ஒரு விஷயம் கை வச்சா எவ்வளவு விஷயம் எங்கெங்கெல்லாம் போகுது பார்த்தீங்களா? சோ அது போல விஷயங்கள்ல உக்ரைன் மாட்டிடுமா? இல்ல ஏன்னா இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா, உக்ரைனுக்கு எதிரா பேசுறதா இருக்கலாம். ப்ரொபகண்டா கூட இருக்கலாம். ஆனா இது போல விஷயங்கள்லாம் நடக்குது. இதுக்கு பின்னாடி இவ்ளோ ஊழல் இருக்குது அப்படிங்கிறது போல நம்ம பார்க்கிறோம். ஏன்னா உக்ரைனோட வீரர் வந்து பாத்தீங்கன்னா, வீடியோ போட்டிருப்பாங்க. அவங்க வந்துட்டு இருப்பாங்க. இந்த பக்முட் பகுதிகள் இதெல்லாம் நம்ம ஆல்ரெடி பார்த்திருப்போம். இந்த பக்முட் பகுதியில வேக்னர் ஃபோர்ஸஸ் சுட்டுக்கிட்டு இருக்காங்க. அங்க இருக்கக்கூடிய உக்ரைனோட வீரர்கள் இவாக்குவேட் பண்ணும்போது பேக் பிஞ்சிரும். இம்பார்ட்டன்டான விஷயங்கள்லாம் பேக்ல இருக்கு. வெயிட்டான பேக் 2 வீரர்கள் கையில புடிச்சுட்டு, நம்ம ஸ்கூல் பேக் பிஞ்சிருச்சுன்னா ஃப்ரெண்டோட தூக்கிட்டு வருவோம் இல்லையா? அது சிரிப்பா இருக்கு. பட் ஆனா, களத்துல ஒருத்தன் சுட்டுட்டு இருக்கான். பேக்க தூக்கிட்டு வரணும்னா எவ்வளோ பெரிய கஷ்டம். சோ அந்த அளவுக்கு ஊழல் பேக்ல நடக்குது. கோர்ட்ல நடக்குதுன்னு ஏகப்பட்ட விஷயங்கள் நம்ம பார்த்திருப்போம். இந்த அளவுக்கு ஊழல் இருக்குன்றத ஓப்பனா உக்ரைனோட மீடியாக்களே குடுத்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா, எப்படி? அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது. இது எல்லாத்தையும் மீறி ஜெலன்ஸ்கி அவர்களுக்கு பின்னாடி உக்ரைனோட மக்கள் ஒன்றிணைஞ்சு ரஷ்யாவோட எகெயின்ஸ்டா இந்த தடவையும் சஸ்டெயின் ஆகி போர் தொடுப்பாங்களா? இல்ல எப்படி? வீழ்ந்துருவாங்களா? பேச்சுவார்த்தைக்கு போயிருவாங்களா? இணக்கமா போயிருவாங்களா? இல்ல உண்மையான விஷயங்கள் வெளிய வர ஆரம்பிச்சுருமா? என்ன நடக்க போகுன்றது வெயிட் பண்ணி பார்த்தரலாம். ஓரளவுக்கான தகவல்கள் இந்த பதிவுல பார்த்திருப்போம்னு நினைக்கிறேன். இதோட இந்த பதிவை நான் முடிச்சுக்கலாம். இந்த பதிவு எப்படி இருந்துச்சு? உங்களுக்கு பிடிச்சிருக்கா? பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிக்கோங்க. அது கூடவே மறக்காம இந்த பதிவு பத்தி உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இந்த பதிவு நல்லா இருக்கும்னு நம்பிக்கையில அடுத்த பதிவுல உங்களை சந்திக்கிறேன். ஸ்டே சேஃப். பை.